ஸோ ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த வார எனர்ஜி எப்படி இருக்கும்னா, எதா இருந்தாலும் அவங்களுடைய முன்னிலையில் எடுத்துப்பாங்க. ஸோ நான் இதை முன் நின்று நடத்துகிறேன், நான் இதை சரியாக வந்து பிளான் பண்ணுறேன், நான் இதை சரியாக அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ எதாக இருந்தாலும் இவங்க தலைமையில் நடக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை தாண்டி அந்த செயலில் ஈடுபட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கும். லீடர்ஷிப் அவங்க கிட்ட தானாகவே பிறந்துடும். ஆமாம். ஓகே, இந்த எனர்ஜியை அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மேம் பண்ணணும்? எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும். ஸோ புதுசாக வர நபர்கள்கிட்ட கூட அன்பாக நடந்துக்கணும். எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அன்பாக நடந்துக்கணும். அப்படி அன்பை வந்து அவங்க பொழிஞ்சாங்கன்னா இந்த ஒரு குவாலிட்டியை அவங்களால தக்க வச்சுக்க முடியும். ஸோ மற்றவங்களுக்கும் அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. கண்டிப்பாக லீடர்ஷிப்பை பண்ணுறதை தாண்டி நீங்கள் அன்பை கொடுத்தா தான் அது நிற்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. அடுத்ததாக இவங்களுக்கு ப்ராக்டிக்கல் பரிகாரமாக இந்த வாரத்துக்கு என்ன மேம் சொல்லலாம்? ஸோ இவங்க வந்து ஏதோ ஒரு மன ரீதியான ஒரு ட்ராப்பில் இருப்பாங்க. ஸோ மனக்கட்டுக்குள்ளே இருப்பாங்க. அதுலேருந்து ரிலீஸ் ஆகணும். தேவையில்லாத ஒரு பய உணர்வு, தேவையில்லாத ஒரு நடுக்கம், ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே நிற்கிறது. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குன்னா அப்போது அதுக்கு முதல் எதிரி சேஃப் ஜோனில் இருக்கிறது தான். சேஃப் ஜோனை விட்டு அவங்க வெளியே போகணும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது பெஸ்ட்டான பரிகாரமாக இருக்கும். நிச்சயமாக. அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்குது? ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மிதுனத்துக்கு இந்த வாரம் எனர்ஜி வந்து ஒரு டிஃபென்ஸ் மோட்லேயே இருப்பாங்க. ஸோ யாராக இருந்தாலும் வாங்க பார்த்துக்கலாம், நான் வந்து தனியாக இருக்கேன்னு வந்து எனக்கு பயம் கிடையாது, ஸோ சிங்கிளாக இருந்தாலும் நான் சிங்கம் அப்படி அந்த மாதிரிலாம் ஒரு டிஃபென்ஸ் மோட்லேயே இருப்பாங்க. யாரும் வந்து என்னுடைய அந்த வட்டத்துக்குள்ளே வரக்கூடாது, ஸோ நானாக தான் இருப்பேன். அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் இவங்களே யோசிச்சு அப்புறம் இவங்களே வந்து சஃபர் ஆகிற மாதிரி ஆகிடும்.